இதுதான் சார் நம்ம ப்ராஜெக்டோட பிளான். இதுதான் சார் ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ். இது ரிசப்ஷன். இந்த இடம் பேஷண்ட்ஸ் வெயிட்டிங் ஹால். இது வந்து டாக்டர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிற இடம். குழந்தைங்க திருடிட்டு போனா அவங்க இந்த ரூட்ல தான் சார் போகணும். இந்த இடத்துல எல்லாம் கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இங்க இங்க அப்புறம் வந்து இந்த இடத்துல சார். அக்யூரேட்டா பிளான் பண்ணிருக்கீங்க. சூப்பரா சக்சஸ் பண்ணுவீங்க. பெஸ்ட் ஆஃப் லக். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், வா தனுஷ். ஏதாவது பிரச்சனையா? நோ சார். அப்புறம் ஏன் ஆபீஸ்க்கு வந்த? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். மேடம் தான் என்ன உடனே வர சொன்னாங்க. காவியா, தனுஷ் எதுக்கு வர சொன்ன? சார், இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இவர் என்னடானா எல்லாத்தையும் மறந்துருக்காரு. சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு என்கிட்ட சொல்றாரு சார். ஆபீஸ்ல இவர் எங்கன்னு கேட்டா லீவ் போட்டு போயிட்டு தான் சொல்றாங்க. இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற ஒருத்தரை எப்படி சார் வேலைக்கு வச்சுக்கிறது? அதனாலதான் இவர் லீவை கேன்சல் பண்ணிட்டு உடனே ஆபீஸ்க்கு வரணும். இல்லைன்னா இவரை வேலையை விட்டு டெர்மினேட் பண்ணிடுவேன்னு சொன்னேன். நீ ஒரு சின்சியரான ஆபீசர் தான். எல்லா வேலையுமே கரெக்டா நடக்கணும்னு ஆசைப்படுற. அதெல்லாம் சரி. ஒருத்தர் லீவ் போட்டா எதுக்காக லீவ் போட்டாருன்னு கேட்க மாட்டியா? தனுஷ் காலையிலே என்கிட்ட ஃபோன் பண்ணி லீவு சொல்லியாச்சு. கொல்கத்தா போன அவன் அத்தை காணாம போயிட்டாங்களாம். டூர் போன எல்லாருமே இவன் அத்தையை தேடிக்கிட்டு இருக்காங்களாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நானும் கொல்கத்தா கமிஷனருக்கு போன் போட்டு பேசியிருக்கேன். தனுஷ் அத்தையோட போட்டோவை கொல்கத்தா போலீஸ்க்கு மெயில் பண்ண சொல்லியிருக்காரு. டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமா இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா அங்க மிஸ் ஆன அவனோட அத்தைய தேடுதல் முயற்சியில இருக்காங்க. இதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்காம அவன் மேல கோவப்பட்டா எப்படி காவியா? சாரி சார். சாரி தனுஷ். நீ உன்னோட அத்தையை தேடுற வேலையை பாரு. ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நீ ஆபீஸ்க்கு வந்தா போதும். கிளம்பா. ஓகே சார். சார், ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். தனுஷ், அம்மாக்கு என்னாச்சு? அத்தை கொல்கத்தாவுக்கு டூர் போனாங்க. நேற்று நைட்டு லாட்ஜில் இருந்து எஸ்டடி பண்ணுறதுக்காக அத்தை போயிருக்காங்க. ஃபோன் பண்ண போனவங்க திரும்பி வரவே இல்லையா. இன்னைக்கு காலையில் தான் டூர் மேனேஜர் ஃபோன் பண்ணி மாமாவுக்கு சொல்லியிருக்காரு. இது ஏன் என்கிட்ட சொல்லல? அதை சொல்கிறதுக்காக தான் நான் காலையில் உங்கள் வீட்டுக்கே வந்தேன். ஆனால் இங்கே ப்ரோக்ராம் ப்ராசஸில் ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க. தான் நான் சொல்லாமல் வந்துட்டேன். ஓகே, என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க? அத்தையோட ஃபோட்டோவை கொல்கத்தா போலீஸ்க்கு மெயில் பண்ணியிருக்கேன். அங்கே டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்லேயும் பேசியிருக்கேன். மேடம், அடாதீங்க. கண்டிப்பாக அத்தையை கண்டுபிடிச்சிடலாம் ப்ளீஸ். சரி, நீங்க போங்க. ராசி நேயர்களே, இதுவரையில் குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்து உங்களை பலவாறு அலைக்கழித்தார். வரும் பௌர்ணமியில் இருந்து நீங்கள் தொட்ட காரியம் துலங்கும். வெஸ்ட் பெங்கால் சக்தி சேனல்ல நம்ம ஃப்ரெண்ட் இருக்கால, பெங்கால் சக்தி சேனல். எஸ், பெங்கால் சக்தி சேனல். நீங்க யாரு? ரீனா தானே பேசுறது? ஆமா. ரீனா, நான் காவியா பேசுறேன். நான் சென்னை சக்தி நியூஸ் சேனல்ல இருந்து பேசுறேன். ஹலோ காவியா, உன்கிட்ட பேச எவ்வளவு நாள் ஆகுது? எப்படி இருக்க? இருக்கேன். ரீனா, ஒரு முக்கியமான விஷயம். உங்ககிட்ட இருந்து உடனே ஒரு ஹெல்ப் வேணுமே. சொல்லு காவியா. கொல்கத்தாவுக்கு டூர் போன எங்க அம்மா மிஸ் ஆயிட்டாங்க. ஓ மை காட், எப்போ? நைட்டே காணாம போயிருக்காங்க. இன்னைக்கு காலையில தான் எனக்கு தகவல் கிடைச்சது. அதுவும் ஜஸ்ட் இப்பதான். ஓ சாரி காவியா, என்ன பண்ணலான்னு சொல்லு. நான் வேணா இன்னைக்கு லீவ் போட்டுட்டு தேடி பார்க்கவா? ஆஹா இல்ல, நீ போய் தேட வேண்டாம். நம்ம பெங்கால் சக்தி சேனல்ல எங்க அம்மா போட்டோ போட்டு விளம்பரம் பண்ணு.
சீக்கிரம் எங்க அம்மா கடைக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஷியோர் காவியா, உடனே உங்க அம்மா போட்டோவை எனக்கு மெயில் பண்ணு. நான் இமிடியேட்டா அட்வர்டைஸ் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உடனே போட்டோவை மெயில் அனுப்புறேன். ம் ஓகே.